ஹாய் ஆல். ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். நான் ஒரு வீடியோ போடுறேன் அதை பத்தி அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சேஞ்சஸ்னு ஒரு கம்பெனில நான் செலக்ட் ஆயிருக்கேன். அதில் வந்து ஒரு ட்ரைனிங் கிளாஸ்ன்ற ரோல் அதில் நான் இருக்கேன். ஓகே. இந்த சேம் டைம் வந்து எனக்கு வந்து ஜோகோலையும் கிடச்சிச்சு. எனக்கு வந்து February 12 ஜாயின் டேட்டுங்கன்னா, இன்னொரு சீட் வந்து February 11. ஸோ வந்து எனக்கு அங்கே February 11 ஜாயின் டேட்டு, இங்கே 12 ஜாயின் டேட்டு. ஜோகோல நான் ஃபுல் டெப்த்தாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சேஞ்சஸை ஏன் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் என்னை வந்து மிச்ச கம்பெனிஸ் பிலீவ் பண்ணல. ஓகே, சென்டிமெண்டல் மாதிரி தான் இருக்கும். கார்பரேட்டில் சென்டிமெண்ட் எதிர்பார்க்கக்கூடாது. பட் எனக்கு வந்து அதான் சேஞ்சஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னை நம்பினுச்சு. ஆல்சோ நான் நினச்சி ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கு தேவையான எல்லாமே டெக்னாலஜிஸுமே அங்கே யூஸ் பண்ணுறாங்க. நான் ஒரு கம்பெனிக்குள்ள போகிறேன்னா எனக்கு இந்த டெக்னாலஜி இருந்தால் அது எனக்கு கரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இந்த கரியர் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண விடுவாங்க அப்படின்னு ஃபுல் நம்பிக்கையை பார்க்கும்போது, நான் எந்த டெக்னாலஜி மேல ஒரு ஆசை வச்சோ அந்த டெக்னாலஜி எல்லாம் கம்பெனி பில்ட் ஆயிருக்கு. ஓகே, கம்பெனி ப்ராடக்ட்ஸ் இருக்கட்டும், எல்லாமே மோஸ்ட்லி இந்த கம்பெனில பில்ட் ஆயிருக்கு. அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கும்போது நான் பார்த்தேன். சரி, ஓகேனா ZSN GSP நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் ஏன் போகலன்னு நேரில் பார்க்குறவங்க கூட அதிகமா கேட்குது, அதை பற்றி கேட்குறாங்க. ஏன் ப்ரோ நீங்க நானும் தான் போயிருப்பேன் தெரியுமா ப்ரோ, அது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா கிடைக்காது சொல்லிட்டு ஐ திங்க் ஒரு 4 to 10 மெம்பர்ஸ் கிட்ட என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, ஏன் அதில் போகல நீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க, ஒரு சான்ஸ் என்னை ப்ரூவ் பண்றதுக்கு. அப்படின்னு நான் என்னை ப்ரூவ் பண்ணணும். ஓகேயா, ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சொன்னதான் எதுக்காக அங்கே வந்தேன். ஓகே, எதுக்காக வந்தேனோ அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சான்ஸ் வந்து யாருக்குமே கிடைக்காது, ரொம்ப ரேர், அபூர்வம் அப்படி வச்சுக்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க போது நான் என்ன ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நான் இப்போ அந்த ஒரு ஓட்டத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கேன். நான் கெஸ் பண்ணேன் கண்டிப்பா ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு. எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது அந்த சான்ஸ் நான் யூஸ் பண்ணி என்னோட கெரியர் அண்ட் நாலேஜ், ஆல்சோ கம்பெனி க்ரோத், ஆல்சோ என்னோட பர்சனல் ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே நான் ஓவராலா இன்க்ரீஸ் பண்ணி நான் என்னை நிரூபிக்கணும். சாஃப்ட்வேர் ஃபீல்டை பற்றி அதுதான் மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்லுவாங்க, கார்பரேட்ல வந்து சென்டிமெண்ட்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மைதான், அது எனக்கும் தெரியும். பிகாஸ் நான் ப்ரீவியஸ்லி ஒர்க் பண்ணியிருக்க கம்பெனி, ஆல்சோ என் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாரோட நாலேஜுமே நான் கேதர் பண்ணியிருக்கேன். பட் ஏன்னா ஒரு கம்பெனி நம்பி இருக்கும்போது நான் அந்த கம்பெனியில் 5 வருஷம் இருக்கேன், 10 வருஷம் இருக்கேன், 15 வருஷம், 30, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அந்த கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் அந்த கம்பெனிக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கோல். ஓகே, பிகாஸ் அந்த கம்பெனி என்னை நம்பி பிலீவ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் நான் கொடுக்குற இன்புட்டை பொறுத்து அவங்க எனக்கு இன்க்ரீஸ் ப்ரொமோஷன் சம்திங் 10 இயர்ஸ்க்குள்ளேயோ 10 to 15 இயர்ஸ் அவங்க எதாவது தராங்க தர ரெண்டாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிருக்கோம். பட் நான் அவங்களுக்கு ஒரு என்னை ப்ரூவ் பண்ணணும், ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறது என்னோட இது. ஸோ அதனால நான் சேஞ்சஸ் சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இன்னொரு வீடியோ போடுறதுல இருந்து எதுக்கு நான் ஜோகோ எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன், அது பாருங்க.